வணக்கம். யுபிஎஸ்சி தமிழில் ஆப்ஷனலாக எடுத்துக்கொண்டு எழுதக்கூடிய மாணவர்களுக்கான பகுதி இது. இதில் தேர்வுக்கு தயாராதல் எப்படி என்பதான 4 பகுதிகள் இதுவரைக்கும் வந்துருச்சு. இப்போ வரப்போகிறது பகுதி 5. இதில் உள்ள வினா விடை கண்ணன் பாட்டு சார்ந்தது. கண்ணன் பாட்டினுடைய முதல் பகுதி நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இது 2வது. இதில் உள்ள வினாக்கள் எவ்வாறு இருக்குங்கிறதுக்கான மொத்தமான யூடியூப் லிங்க்ஸ் தான் இதில் நான் கொடுத்துட்ருக்கேன். எனது பாடங்களுடைய இணைப்புகள் மட்டும்தான் இந்த பகுதியில் வெளிவருகிறது. இதில் கண்ணனுடைய இயல்புகள் என்னென்ன, கண்ணன் பாரதி உறவு நிலைகள், கண்ணனுடைய தத்துவம், வேண்டல்கள், இறை தத்துவம், நாயகன் நாயகி பாவம், காதலனாக காதலியாகவும் காதல் நிலைகள் சொல்லுகின்ற இடங்கள், இவை குறித்த கேள்விகளுக்கான விடைப்பகுதி உள்ள யூடியூப் சேனல் லிங்க்ஸ் இது. அதுதான் இந்த பகுதி. ஆக நான் முதல்ல என்ன பண்ணுறேன், பாடத்தை நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். உங்களுக்கு முழுமையாக ஒவ்வொரு பாடத்தையும் இப்போ சேவகன்னா 3 பிரிவுகளில் பாடம் போட்டிருக்கு. முழுக்க முழுக்க ஒவ்வொரு பாடல் வரியையும் எழுதி அதில் உள்ள பொருளும் எழுதி அதுக்கான பகுதிகள் நான் யூபிஎஸ்சி சேனலில் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ அதை எடுத்து நீங்கள் பழையபடி படிப்பதற்காக லிங்க்ஸாக நான் கொடுத்துட்டு வரேன். இது ஷார்ட் வீடியோவும் வருது. உங்களுக்கு பழையபடியும் அதே யூபிஎஸ்சி சேனல்லையும் திருப்பியும் போடுறேன் ரிமைண்ட் பண்ணுறதுக்காக. என்ன சில பிளேலிஸ்ட் உங்களுக்கு இல்லாமல் இருக்குது. அதனால தான் 2 விதமாக உங்களுக்கு பாடல்கள் போட்டுட்ருக்கேன். இந்த பாடங்கள் பூராமே உங்களுடைய தேர்வு நோக்கியதாக இருக்கும். இப்போ இந்த இதில் கண்ணன் பாட்டு நூலில் உள்ள 23 தலைப்புகளில் கேட்கப்படுகின்ற 2001லேருந்து 2019 வரையான வினா தொகுப்பு, அதை எவ்வாறு வகை தொகைப்படுத்தி விடை எழுத வேண்டும் என்பதான குறிப்புகள் முழுவதும் இந்த லிங்க்ஸில் இருக்குது. நீங்கள் இந்த கீழே கொடுக்குற யூடியூப் லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட முழுமையான பாடப்பகுதியை எப்படி வினாவை வகை தொகைப்படுத்தி எழுதணும். இப்போ சீடன்னா கண்ணனை சீடனாக பாடுற பாடல்கள் எந்தெந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்டிருக்கு, அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு ஒரே தலைப்பில் வினாக்களும் தொகுக்கப்பட்டிருக்கு. கண்ணனுடைய இயல்புகள் என்ன, பாரதி உறவு நிலைகள், தத்துவம், வேண்டல், இறை தத்துவம், இதில் முக்கியமாக நாயக நாயகிபாவம் அதிகமாக கேட்கப்பட்டிருக்கும். அது போக காதலனாக காதலியாக காதல் நிலைகள் வெளிப்படுகின்ற இடங்கள், இதில் எல்லாவற்றுக்கான விடைப்பகுதியில் இதில் இருக்குது. இந்த லிங்க்ஸுகள் இதுக்கான இணைப்புகள் இனி வருகிறது. இதான் மொத்தமான இணைப்பு. இது கண்ணன் மொத்தம்னா இந்த பகுதிக்கானது. வினா இன்னும் அடுத்தடுத்த பகுதியிலும் கண்ணன் பாட்டு வருது. அதில் நான் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜின்ற தலைப்பில் கொடுத்துருக்கேன். அது 5 இணைப்புகளாக இருக்குது. இந்த 5 இணைப்புகளே 5 தலைப்புகளுக்கான வினாவிடை பகுதிகள் இதில் இருக்குது. ஆக இந்த நூலினுடைய பாடத்திட்டம் தொடர்ந்து கண்ணன் பட்ட வினாவிடையினுடைய தொகுப்பு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா யூடியூப் லிங்க்ஸை நீங்கள் எடுத்து வரிசையாக எடுத்து போய் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஆக பாடத்திட்டம் என்ன, நூலினுடைய அமைப்பு என்ன, வினாவினுடைய மொத்த தொகுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் பொருளுடன் கூடிய விளக்கப்பகுதிகள், விடை எழுதுகின்ற முறைகள் எல்லாமே இல்லை உங்களுக்கு இந்த லிங்க்ஸில் இருக்குது. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல் ஐயங்களுக்கு இலவசமாக தொடர்பு கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறதுனால சில பேர் என்னென்னு கேட்குறீங்கன்னா, எவ்வாறு தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. நான் ஏற்கனவே சொன்னதே தான். அன்அகாடமி ப்ரொஃபைலில் என்னுடைய பெயரில் அங்கே இருக்கனே அல்லது செல்வி சொல்கிற பெயரில் என்னுடைய ப்ரொஃபைல் பேஜ் இருக்குது. அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் அதில் போய் எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய ஐயங்களை நீங்கள் அந்த இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கேட்டிங்கன்னா அதில் நான் விளக்கம் சொல்கிறேன். உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து சொன்னீங்கன்னா நானே உங்களுக்கு கூப்பிட்டு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஐயங்களை தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி.